சினிமா கலைஞர்களுக்காக உலகத் தமிழ் மக்களே தேர்ந்தெடுத்து கௌரவிக்கும் ஒரே விருது எடிசன் அவார்ட்ஸ், தி பீப்பிள்ஸ் சாய்ஸ். பி ரெடி டு வோட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், mytamilmovie.comக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லலாம், இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு க்ரீன் மேட்டில் பண்ணலாம் தான் அப்படின்னு தான் யோசிச்சோம். பின்னாடி வந்து 2 ரோபோட்ஸ் நடந்து போகிறது, அந்த மிஷின்ஸ்லாம் ஓட்டுறது, அந்த மாதிரி பண்ணலான்னு யோசிச்சோம். பட் இந்த படத்தை பற்றி பேசும்போது அந்த மாதிரி குழந்தைத்தனமான வித்தை எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நார்மலான செட்டப்பில் பேசிகிட்டு இருக்கோம். எஸ், 2.0 இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியாவில் யார்கிட்ட போய் கேட்டாலுமே இந்தியாஸ் பிக்கஸ்ட் மூவி என்ன அப்படின்னு கேட்டால் யோசிக்காமல் சொல்கிறது வந்து பாகுபலி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த படம் கிரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸ் அப்படி. அன்றைக்கி தேதி வரைக்கும் அப்படி ஒரு கலெக்ஷன்ஸோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸோ வேர்ல்டு வைட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸோ எந்த ஒரு இந்தியன் மூவிக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இந்தியாஸ் பிக்கஸ்ட் மூவியாக பாகுபலி தான் இருந்தது. இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு போய் யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க யோசிக்காமல் சொல்கிற படம் 2.0. அது காரணம் அந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் இல்லை, அந்த படத்தோட டெக்னிக்கல் சைட். டெக்னிக்கல் வைஸாக இந்த படம் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே புதுசு. அதோட மேக்கிங்லேருந்து, சவுண்ட் டிசைனிங்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே இந்தியன் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. அப்படிப்பட்ட ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை போய் நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பதிலாக நாங்கள் சொல்கிறோம், பார்க்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதோட ஆரம்ப பாயிண்ட்டுக்கு போய் நின்று பேசுறது, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த படத்தோட சீக்வல் வந்து 2010 எந்திரன் அப்படிங்கிற பேரில் சங்கர் சார் டைரக்ஷனில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து இப்போ எடுத்து பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மேக்கிங் தமிழ் சினிமாவுக்கு அவர் கொடுத்துருக்காரான்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி சங்கர் சாரோட விஷன் அண்ட் அந்த மேக்கிங் வந்து ரொம்பவே பெருசு, ரொம்பவே புதுசாக இருக்கும். ஃப்யூச்சரை நோக்கி தான் அவரோட மேக்கிங் எல்லாமே இருக்குது. அவர் இப்போ எடுக்கிற படத்தை ஒரு 8-10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்போம். அந்த எந்திரன் படத்தில் வர ஒரு சின்ன சீனாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். எந்திரன் படத்தில் சொல்ல வந்த கண்டென்ட் என்னன்னா வந்து எந்திரத்துக்கு ஃபீலிங்ஸ் வந்தால், ரோபோட்ஸ்க்குலாம் ஃபீலிங்ஸ் வந்தால், மிஷின்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் வந்தால் அது ஹியூமனுக்கு எப்படி இருக்கும், ஒரு நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஹியூமன்ஸ் கூட ரோபோட் கூட இருந்தால், ஒரு ஹியூமனைட் ரோபோட் நம்ம கூடவே இருந்தால் அது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அது கோவங்கிறது வந்தால் அது எப்படி நமக்கு மாறும் அப்படிங்கிற கண்டென்ட் சொல்ல வந்தாங்க. ஸோ அதோட சீக்வலாக இந்த படம் இருக்கும்னு எதிர்பார்த்தா சங்கர் சார் நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டாரு, கண்டிப்பாக இது வந்து 2.0 சீக்வல் இல்லை அப்படின்னு. ஸ்க்ரீனில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தாலே நம்மளாம் கண்டமேனி கத்துவோம். அப்படி இருக்கும்போது அட் டைமில் 1000 சூப்பர் ஸ்டாரை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சது எந்திரன் படத்தை அதெல்லாம் சாத்தியமாச்சு. அதுக்கு சங்கர் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். 8 வருஷத்துக்கு முன்னாடி எந்திரன் படத்துலேயே உச்சத்தோட உச்சியில் ஏறி உட்காந்து நம்ம சங்கர் சார். அதோட மேக்கிங் வைஸும் சரி, டெக்னிக்கல் வைஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த படம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது 2.0 என்ன புதுசாக கொடுத்துட போகிறாரு நம்ம எல்லாம் அவர்கிட்ட கேட்கும் போது செம்ம சர்ப்ரைஸோட அவர் நம்மகிட்ட வந்தார். 2.0 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3Dயில் இருக்க போது, மேக்கிங்கே 3Dயில் இருக்க போது அப்படின்னு சொன்னார். ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஒரு 25 விஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோஸ், 2150 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ், ஒரு 1000 விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரே படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக நம்ம சங்கர் சார் படமாக தான் இருக்கும் 2.0. பொதுவாக கோலிவுட்டில் வந்து ஒரு டாக் இருக்குது, அது எந்தளவுக்கு உண்மை தெரியல. எல்லா டேரக்டர்ஸுமே வந்து ஏடி இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. பட் இவர்கிட்ட இருக்க ஏடிக்கு மட்டும்தான் மாத சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறாரு. பிகாஸ் அவர் எடுக்கிற ஒரு படமும் 5 வருஷம், மினிமம் 4 வருஷம் 3 வருஷம் எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கொடுத்தானே ஆகணும். பட் இது எந்தளவுக்கு உண்மை தெரியல, அது சங்கர் சார் தான் சொல்லணும். இந்த படத்தில் வர 3D எல்லாமே நேட்டிவ் அனிமேட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. அனிமேட்ரானிக்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்ம கண்ணில் வந்து ஒரு டாயோ இல்லை ஒரு ஹியூமனோ காட்டுவாங்க, அது மூவ் ஆகிற விஷயங்கள் இல்லை அது ஒர்க் ஆகிற விஷயங்கள் எப்படின்னா அதுக்குள்ளே இருக்க மிஷின்ஸ் அண்ட் வயர்ஸ்னால தான் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 3D டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 1300 ப்ரீ விஷுவல் ஷாட்ஸ் இருக்குது, 1000 காம்ப்ளெக்ஸ் விஷுவல் ஷாட்ஸ் இருக்குது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் சங்கர் சார் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு 4 லென்ஸ் தான். ஸோ அதனால் அவ்வளோ நினச்சது வந்து கரெக்டாக எடுத்தோமான்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம நார்மலாக 2Dயில் எடுக்கும்போது க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கிறது, ஒயிட் ஷாட் எடுக்கிறது, மிட் ஷாட் எடுக்கிறதுலாம் எடுத்தோம். பட் இந்த கேமில் அப்படி பண்ண முடியாது, மொத்த யூனிட்டை தூக்கிட்டு போகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. சரி, இந்த படம் ஏன் 3Dயில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது 3Dயில் எடுக்கணுங்கிற ஐடியா இல்லை, பட் ஸ்கிரிப்டுக்கு 3D தேவைப்படுது. அப்போ தான் அதோட ஒரிஜினல் ஃபீல் கிடைக்கும், அப்போ தான் வந்து ஈஸியாக அதை எமோட் பண்ணிக்க முடியும், அப்போ தான் இதோட டெப்த் புரியும் அப்படிங்கிறதுனால சங்கர் சார் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் ராக்கர்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் ராக்கர்ஸில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தோட முழுமையான ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கு 3Dயில் உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ தமிழ் ராக்கர்ஸில் பார்க்குறது யூஸ் இல்லை. இந்த படத்தோட கேமரா சைடில் பார்த்தா மேக்கிங்கே வந்து 3D கேமரா தான். அதை தாண்டி நிறைய கேமரா டெக்னிக் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்லணும் ஸ்பைடர் கேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியமில் பார்த்துருப்போம், 4 போல் வச்சுட்டு அந்த மூவிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ஸில் இருக்கும். அதை தவிர்த்து வந்து லேடா ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படின்னா ப்ரீ விஷுவல் ஷாட்ஸ் எடுக்கும்போது அந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸை இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் தெளிவாகவும் கொடுக்க முடியுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக வந்து விர்ச்சுவல் கேம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா
கையில் இருக்க கேமை வச்சு ஷார்ட்குள்ளே போய் நம்ம ஆங்கிள் வைக்க முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ இது ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி நமக்கு ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். 3Dயில் இருக்கிறத தாண்டி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லையோ இல்லை ஒரு வார் சீக்வன்ஸோ ஏதோ ஒரு சீக்வன்ஸில் இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற நமக்கு ஃபீல் வரணும்னும் போது விர்ச்சுவல் கேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேமராமேன் கிட்ட வந்து இதோட ஒர்க்கிங் எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது 2Dயில் ஒர்க் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஒரே லேயரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் 3Dயில் வந்து ஒர்க்கிங் இன் பிட்வீன் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படின்னா வந்து ஒரு லேயருக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து 3Dயில் எடுக்கும் போதே அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்கள பற்றி பார்க்கும்போது என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 10 கான்செப்ட் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு சங்கர் சார் வந்து தன்னோட மைண்டில் இருக்க அந்த கேரக்டர்ஸ்லாம், இப்போ அங்கே அக்ஷய்குமாரோட கேரக்டரோ இல்லை அந்த பறவையாக வர்றதோ இல்லை சிட்டியோ 2.0 எப்படி இருக்கணும், எம்ஏ ஜாக்சனோட ரோல் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து அந்த கான்செப்ட் ஆர்டிஸ்ட் வந்து அதை வரைஞ்சி அவுட்டு ஷார்ட்டை கொடுத்து ஸோ அவர் அந்த மாதிரி ஒர்க் வாங்கியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. அதை தாண்டி இந்த படத்தில் 25 3D டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 500 கிராஃப்ட்மேன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த படத்துக்காக மட்டும் ஆல் ஓவர் வேர்ல்டில் ஒரு 3000 பேர் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் ஒரு ஃபேக்ட்ரியை 5 வருஷமாக சங்கர் சார் ரன் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து லெகசி விஎஃப்எக்ஸ், குவாண்டம் கிரியேஷன் அப்படின்னு ஒரு 2 பெரிய கம்பெனி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஹாலிவுட்லேயே வந்து பெரிய படமாக இருந்த அவதார், அயன்மேன், MIB அப்படின்னு ஒரு பெரிய பெரிய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்த டீம் தான் இந்த படத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 2.0வும் ஹாலிவுட் தரத்துக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சதாக இருக்காதுன்னு தெரியுது. அதுக்கடுத்து இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொன்னால் ஏஆர் ரஹ்மான் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வந்து சங்கர் சார் ஏஆர் ரஹ்மானோட காம்பினேஷனில் வந்து எல்லா படமும் வந்து ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. அதை தவிர்த்து எந்திரன்லேயே ஆல்ரெடி 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க கனெக்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட்க்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் படத்தோட ஸ்டார்டிங்கில் படத்தில் வந்து பாட்டு இல்லை, பிஜிஎம் ஸ்கோர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால ஒரு 3 பாட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்திர லோகத்து சுந்தரி விஷுவல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 2Dயில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த பாட்டோட விஷுவல்ஸ் வந்து 2Dயிலே பயங்கரமாக இருந்தது. 3Dயில் இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியல. குறிப்பாக வந்து அந்த தண்ணி ஊற்றுற மாதிரியான ஒரு சீன்ஸோ இல்லை அந்த கிளாஸ் வந்து காற்றுலேயே இருக்கிறது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து குறிப்பாக சொல்லணும்னா ராஜாளி பாட்டு. இந்த பாட்டில் தான் வந்து சங்கர் சார் ஒட்டுமொத்த கதையை வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், இந்த படம் வந்து 2.0 3.0 அப்படிங்கிறத அந்த பாட்டில் ரிவீல் பண்ணியிருக்காரு. அந்த சீக்வன்ஸில் வர சிட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. சுண்டக்காசை சூரண்டா, அப்புறம் வந்து பாசே நான் குட்ட 6 அங்குலம் பீரங்கி அப்படிங்கிற விஷயம்லாம் ரிவீல் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து ட்ரைலரில் ரஜினி சார் வந்து குக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைலாக கத்துவார். அந்த குக்கு சவுண்ட் வந்து இந்த பாட்டிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில் யா 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 அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு சின்ன பசங்க கத்துற சவுண்ட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமாக ஒரு குட்டி ரஜினி வந்து படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து புள்ளி நங்காய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து அஃபீஷியலாக படத்தோட டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. பட் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் அவங்களோட ஓன் க்ரியேஷனில் அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் அந்த லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து அக்ஷய்குமாருக்கு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா புள்ளி நங்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு பறவை வகை, பறவையை குறிக்கிற விஷயம். அந்த பாட்டோட லிரிக்கும் வந்து பறவையை பற்றி தான் இருக்குது. ஒரு பறவையை இழந்த மனிதனோ இல்லை பறவைக்காக ஏங்குற மனிதனோ அந்த பறவையை வளர்க்குறவரோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் அக்ஷய்குமார் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கும் இந்த பாட்டு கொடுக்குது. அந்த பாட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாத போதே ஒரு சின்ன டவுட் வருது, சங்கர் சார் கண்டிப்பாக தான் வெயிட்டை வச்சுருக்கீங்க அந்த பாட்டில், வி ஆர் வெயிட்டிங். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை பற்றி பேசினா சவுண்ட் டிசைனிங். சவுண்ட் டிசைனிங் வந்து எப்போவுமே ஒரு படத்துக்கு ரொம்பவே ஒரு பெரிய தூண், பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைனிங் வந்து ஒரு புது டைமென்ஷனே கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாக்கே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக இந்தியாவுக்குள்ள ஆஸ்கர் அவார்ட் வின்னர் யாருன்னு கேட்டால் நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை சொல்லுவோம். அதை தாண்டி ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம ரசூல் பூக்குட்டி தான். எஸ், சவுண்ட் டிசைனர் ரசூல் பூக்குட்டி. அவரை பற்றி இந்த படத்தில் சொல்லியே ஆகணும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரு 2.0 3Dயில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இல்லை, இந்த படம் வந்து 3.0 அப்படிங்கிறத சங்கர் சார் வந்து ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருக்காரு அந்த பாட்டில். அதை தாண்டி ரசூல் பூக்குட்டி வந்து இந்த படம் 4Dயில் இருக்குது அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து 3D மேக்கிங் அப்படின்னு சங்கர் சார் சொன்னார். பட் 3Dயை தாண்டி நான் உங்களுக்கு 4D கொடுக்குறேன் அப்படின்னு ரசூல் பூக்குட்டி சார் வந்து கொடுத்தாரு. விஷுவலைஸ் 4D இல்லை, சவுண்ட் டிசைனிங்கில் 4D கொடுத்துருக்காரு ரசூல் பூக்குட்டி சார். பொதுவாக நம்ம தேட்டரில் படம் பார்க்கும்போது நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். தலைக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் வந்து ஆரோ 3Dயில் வந்து நம்ம கமல் சார் ரிலீஸ் பண்ணார். அதை தாண்டி ஒரு 4th டைமென்ஷனாக நம்ம காலு கீழே ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அது ஏன்னா இந்த படத்தோட ஃப்ளோரிங் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ளோரில் நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த சவுண்டை வந்து ஒரு ஆடியன்ஸும் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சங்கர் சார் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இந்த படத்துக்கு 4D சவுண்டிங் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி
ரசூல் பூக்குட்டி சார் ரொம்ப மெனக்கட்டு இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. பொதுவாக அவரோட ஒர்க் எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே வியக்க வைக்கும். இன்ஃபேக்ட் எந்திரனில் கூட ஒரு கேண்டில் சீன் வரும். அந்த சிட்டி ரெட் சிட்டி வந்து சனா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அப்போ சுற்றி ஒரு கேண்டில்லாம் ஏறியும். அந்த கேண்டில் சவுண்டுக்காக அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பார்னா, ஒரு சுற்றி ஒரு ரூமில் வந்து 1000-10,000 கேண்டில் ஏற்றி வச்சு அந்த கேண்டில்ஸை வேவ் பண்ணி அதோட லைவ் சவுண்டை எடுத்து தான் எந்திரன் படத்தில் வச்சுருப்பார். அப்படி இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணுறவர் இப்போது நமக்கு 4D டெக்னாலஜியை கொடுத்துருக்காரு. இந்த சவுண்டிங் டெக்னாலஜிக்கு வந்து SRL 4D அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். S ஃபார் சங்கர், R ஃபார் ரசூல், L ஃபார் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து இந்த படத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி, இந்த சவுண்ட் டிசைனிங் பற்றி ரசூல் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தி பெஸ்ட் எவர் சவுண்ட் டிசைன்ட் மூவி இன் மை கரியர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே இந்த படத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் கொண்டு போய் வச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய டெக்னிக்கல் டீம் தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து இந்தியாஸ் மோஸ்ட் பிக்கஸ்ட் மூவின்னு இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி இந்த 2.0 எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் நாங்கள் யோசித்தோம். அது என்னென்னா, அக்ஷய்குமார் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், அவர் வந்து பறவைகள் கூட வாழ்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம், பறவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவராக இருக்கலாம்னு அங்கே தான் அந்த புள்ளினங்கை பாட்டு பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கெஸ் தான். அதுக்கடுத்து வந்து பறவைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆபத்தோ இல்லை ஒரு அழிவோ வருது. அது ஏன்னா செல்ஃபோன்ஸ்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ், அந்த ஒரு செல்ஃபோன்ஸ்னால பறவைகளுக்கு வர ஒரு ஆபத்து. அதில் கோமார நம்ம அக்ஷய்குமார் தான் வந்து ஒரு 5th எனர்ஜியாக ரிவால்வ் ஆகுறாரு. அந்த எனர்ஜி ஹியூமன்ஸ்க்கு எதிர்காக திரும்பும் போது நம்மளை காப்பாற்ற ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அங்கே தான் நம்ம சிட்டி வராரு. நம்ம எந்திரனில் பார்த்த சிட்டி என்ட்ராகிறாரு. பட் அந்த சிட்டியுமே அடித்து ஓரமாக படுக்க வைக்கிறார் நம்ம அக்ஷய்குமார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியாக வந்து அக்ஷய்குமார் மாறுறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஈவில் ஃபோர்ஸும் நமக்கு தேவைப்படுது. அப்போ தான் 2.0 வந்து வெளில வருது. அதுதான் நம்ம எமி ஜாக்சன் வந்து 2.0 வெளில கொண்டு வராங்க. எமி ஜாக்சன் இந்த படத்தில் ரோபோட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் டீசர் ட்ரெய்லர் பார்த்தும் போது சிட்டியை ரிப்பேர் பண்ணுறதும் சரி, இல்லை 2.0 ரெடி பண்ணுறதும் சரி, எமி ஜாக்சன் தான் பண்ணுறாங்க. நம்ம வசீகரன் எங்கே போனாருன்னு சரியாக தெரியல. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி இந்த ராஜாளி பாட்டில் வந்த மாதிரியே ஒரு குட்டி சிட்டி படத்துக்குள்ளே எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது எங்கே இருக்காரு, யார் என்னங்கிறது. ஸோ யாராலுமே அழிக்க முடியாத ஒட்டுமொத்தமான 5th எனர்ஜி என்ன பண்ணுச்சு, மக்களை அடிச்சதா இல்லை மக்களை காப்பாற்றுச்சா, சிட்டி நடுவில் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு போய் தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு போய் 2.0 மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ, பாய். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு கையை மட்டும் தட்டி விட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் mytamilmovie.com. Thank you.